திமுகக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னொரு உண்மையை சொல்றேன். ஆட்சி இருக்கு. சரி, ஆட்சி இழக்கிறாங்க. ஏன் திமுக எதிர்க்கட்சியில இருந்தா நல்லா இருக்காதா? திமுகக்கு என்ன குறை இன்னைக்கு சொல்லுங்க? திமுகல அமைச்சர்கள் யாருன்னா ஏழை பாழைகளா இருக்கிறாங்களா? இல்ல திமுக வந்து நாளைக்கு அழியிற கட்சியா? இல்ல திமுகவுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யாரும் இல்லையா? இல்ல திமுகல வந்து ஒரு ஒரு நாளைக்கு செத்து போயிடும், இந்த கட்சியே இருக்காது, அழிஞ்சு போயிடும், அப்படி எதுனா இருக்கா? இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெளியில போகுதுன்னா இதோட காங்கிரஸ் சாப்டர் க்ளோஸ், எழுதி வச்சுக்கோங்க. அது தமிழ்நாட்டில் சொல்றீங்க. இவங்க எத்தனாவது பெரிய கட்சி காங்கிரஸ் தமிழகத்துல? அவங்க 3வது பெரிய கட்சின்னு கிளைம் பண்ணிக்காங்க. அப்போ உங்களை விட அதிகமா இப்போ பாஜக ஓட்டு வாங்கியிருக்கு, அது எத்தனாவது பெரிய கட்சி? நாம் தமிழர் கட்சி உங்களை விட தனிப்பட்ட முறையில் நின்று நிற்கிது, அது எத்தனாவது பெரிய கட்சி? திமுகவோட கூட்டணியில நின்று அந்த 4.5% ஓட்டை கிட்டத்தட்ட 15-20 வருஷமா வச்சிருக்காங்க. 4% மட்டும் சொல்றீங்க. ஆனா சிறுபான்மையினோட ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? திமுகவோட சேரும்போது அந்த கெமிஸ்ட்ரியில அந்த அதிகம் தானே ஆகுது இன்னும். அதாவது காங்கிரஸ் சிறுபான்மையினரோ பெரும்பான்மையினர் நலன் பேசி பல வருஷம் ஆகி போச்சுன்றது என்னோட புரிதல். ஒரு 4 கிறிஸ்டினை கூட வச்சுக்கிட்டு இருக்கனால நீங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவுன்னு கிடையாது. இப்போ வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, வருஷம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. திமுக வந்து வக்ஃபு விஷயம் அந்த மாதிரி விஷயத்தில் எதிர்த்து போராடுறப்ப அந்த கட்சி பெரிய பிளேயரா இல்லை நீங்கள் பெரிய பிளேயரா? இப்போ காங்கிரஸ் இல்லைனாலும் சிறுபான்மையினர் திமுகவை நம்பிடுவாங்க. வேற சாய்ஸ் கிடையாது தமிழகத்தில். அங்கே தான் அவங்கள தான் நம்பணும், அவங்க இவங்கள தான் நம்பணும். இது புதுசாக நான் எதுவும் சொல்ல, இருக்கிறத இயல்பான விஷயத்த சொல்கிறேன். காங்கிரஸ் போனால் திமுக கூட்டணிக்கு வாக்கு விகிதாச்சாரம் குறையும். ரிசல்ட்டு காங்கிரஸ்னால பெருசாக மாறாது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஆல்ரெடி காங்கிரஸ் ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறார்.